திரு ரகுநாதன், கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த சூழலை விட இப்போ சற்று மேம்பட்டு இருக்கிறதா உற்பத்தி துறை? கார்த்திகேயன், இதுக்கு முன்னாடி பேசின 3 பேருமே அறிவு சார்ந்து இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. இப்ப நான் அனுபவபூர்வமாக இந்த பிரச்சனையை அனுபவம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பெரிய மன குமுறலே இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? ஒண்ணு கடந்த 240 நாட்கள், இந்த வருடத்துல 80 நாட்கள் தான் நாங்க வேலை செய்த நாட்கள். அந்த 80 நாட்கள்ல என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 8 மாதம் மூடி இருந்த தொழிற்சாலையை திறப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய நிறைய டைம் தேவைப்பட்டது. இரண்டாவது, எங்க தொழிற்சாலையை கொரோனாவுக்காக அதை மாற்றி அமைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. மூன்றாவது, வேலையாட்கள் தட்டுப்பாடு. நான்காவது, ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீஸ். ஐந்தாவது, பண பிரச்சனை. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி. 3 லட்சம் கோடி கடன் உதவி வழங்கப்பட்டதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துக்குவோம். இன்றைய தேதிக்கு 55 லட்சம் தொழில் நடத்துபவர்களுக்கு அந்த கடன் சென்றிருக்கு. மொத்தம் இருக்கிற தொழிற்சாலைகள் இந்த கண்ட்ரியில 6.5 கோடி. 6.5 கோடியில 55 லட்சம் பேருக்கு இந்த கடன் உதவி சென்றடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாக்கி இருக்கிறவங்க இங்கதான் நோக்கி போனாங்க. இரண்டாவது, எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இந்த கடன் அளிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நான் மிகப்பெரிய அளவுல மறுப்பு தெரிவிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமாவே எனக்கு தெரிந்து யாருமே இந்த கடனை ஏற்கனவே வைத்திருந்த ப்ராப்பர்ட்டியினுடைய அடிஷனல் மார்ட்கேஜை வச்சுதான் வாங்கியிருக்கோமே தவிர, எந்த பேங்க்கும் எந்த நிறுவனங்களும் அடிஷனல் கொலாட்ரல் இல்லாமல் இந்த லோனை கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்ததுனாலதான், அப்படி இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் முந்தா நேரத்தை கூட நம்ம தமிழக கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மார்ட்கேஜுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தேவையில்லைன்ற அனௌன்ஸ்மெண்டே வந்திருக்கு. இரண்டாவது எடுத்துக்குவோம், வட்டிக்கு மேல் வட்டி தள்ளுபடி அல்லது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடின்னு கொடுத்தது. அதை எடுத்துக்கோமே. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றது, வேற யாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தேவையில்லை. 6 மாதம் மாரட்டோரியம் எனக்கு அவைல் பண்ண பொழுது நான் கட்டின வட்டி தொகை கிட்டத்தட்ட 4 லட்சம் என்னுடைய லோனுக்கு வட்டி மட்டும். ஆனால் எனக்கு இப்ப கிடைத்திருக்கிற ரிலீஃப்ன்றது 6000 ரூபாய். இது அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு பொருளாதாரம் வளரணும்னா அதனை ஆதாரமாக இருப்பது தொழில். தொழிற்சாலை நல்லா இருக்கணும்னா அதற்கு ஆதாரமாக இருக்கிறது தொழில் முனைபவர்கள். தொழில் முனைபவர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளிகள் நல்லா இருப்பாங்க. எந்த இடத்துலயும் நாங்க ஒரு சிரிப்பை பார்க்க முடியல எங்க மனதில இருந்து. 8 மாசமா சும்மா இருந்தோம். இப்போ ஒரு புயல் தாக்கணும் அப்படின்ற பொழுது கதிகலங்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த புயலும் போது கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் எங்களால வேலை செய்ய முடியல, இயங்க முடியல. பொதுவாக புயல் சுற்றுச்சூழலை உண்டாக்கும். ஆனால் இந்த முறை மனதை தாக்கிவிட்டது. இன்னொன்னு சொல்றேன், நண்பர் கனக சபாபதி சொன்னார், லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம் ப்ரொசீஜர், லாங் டேர்ம் கரெக்ஷன் சொன்னார். இப்ப புயல் வந்த பொழுது, கொரோனா புயல் மாதிரி தானே, தெரியாமல் வந்தது தானே. புயல் வந்த பொழுது நம்ம எடுத்த நடவடிக்கைகள் புயலிலிருந்து தற்பாதுகாப்பு தானே முதல்ல. அதுக்கு அடுத்தது தானே அடுத்த முறை புயல் வரும்பொழுது எப்படி காப்பாற்றப்படுவோன்றது. இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற என்னை மாதிரி, எங்களை மாதிரி தொழில் முனைபவர்களுக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து என்ன பாதுகாப்பு கிடைத்தது? வருத்தமா இருக்கு. நம்ம வைத்த வலி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியை உணர முடியும். எங்களை நம்பி இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்ற போறோன்றது தெரியல, எப்படி கரை சேர போறோன்றது தெரியல. எல்லாரும் இல்ல, நான் அதிகப்படுத்தி சொல்லலாம், என்ன ஈஸியா சொல்லிடலாம். இது எல்லாரும் இந்த மாதிரி இல்ல, எவ்வளவோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குன்றது சொல்லலாம். நிச்சயமாக இருக்கு, யாரும் இல்லைன்னாங்க. எங்கேயாவது இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டுமே. முறையிட்டீங்களா? எங்கேயாவது உங்களுடைய கஷ்டங்கள் குறித்தெல்லாம் நீங்க முறையிட்டீங்களா? ஏன்னா வட்டிக்கு வட்டி தள்ளுபடியில கிட்டத்தட்ட 4 லட்சம் வட்டி கட்டியிருக்கீங்கன்றீங்க, 6000 தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்றீங்க. சொற்பமான தொகை தான் திரும்ப கிடைச்சிருக்கு. என்னெல்லாம் வங்கியில விளக்கம் சொன்னாங்க? ஏன்னா உங்களுடைய அனுபவமே இவ்வளவுதான் இருக்கு. எந்த விதத்திலும் எங்கேயுமே விளக்கமே கிடையாது கார்த்திகேயன், அதுதான் உண்மை. எனக்கு நான் கேட்டிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய எவ்வளவாக இருந்திருக்கும், எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணீங்க, எப்படி எனக்கு இந்த வந்ததுன்னு கேட்டதுக்கு பதில் கிடையாது.
எத்தனையோ முறை எத்தனையோ பேர், நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக பல இண்டஸ்ட்ரீஸ சொல்ல முடியும். இன்னும் சேவை செக்டர் இன்னும் வளரவே இல்லை. சுய தொழில் பண்றவங்க அழிந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, காணாம போயிட்டு இருக்கிறாங்க. முந்தி வேலை செய்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கிக் ஒர்க்கர்ஸ் ஆயிருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ்னா என்ன? கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் ஆயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் வசூல் தொல்லை, இன்னொரு பக்கம் கொரோனாவுடைய அச்சம். எப்படி சமாளிக்கிறது? தபைலாவுக்காவது ஒரு பக்கம் தான் இடி, தொழில் முனைவோர்களுக்கு மத்தள மாதிரி 2 பக்கமும் இடியா இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமா?